ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பருப்பு வடை சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரி, பருப்பு ஊற போட்டாச்சு. சரி, வெங்காயத்தை பார்த்தா ஒரே ஒரு வெங்காயம் தான் இருந்துச்சு. அப்போ தான் நம்ம குறுமூலெல்லாம் வேலை செய்யுமே. சரி, சின்ன வெங்காயத்தை போட்டு செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு செஞ்சு அல்டர்னேட்டிவாக போட்டாச்சு. எக்ஸ்ட்ராவாக பருப்பு கூட சோம்பும் பட்டையும் போட்டிருந்தேன். மீதியெல்லாம் எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். அரைச்சிட்டு பார்த்தா மாவு கிளுகிளுன்னு இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா தண்ணி அதிகமாகிட்டுன்னு நினச்சேன். ஆக்சுவலாக அது கிடையாது. இது என்ன பருப்பு நல்லா இல்லை, கடையில் இது வாங்காதீங்கன்னு. உடனே என் ஹஸ்பண்ட் சொன்னார், இது ரேஷன் கடையில் உள்ள பருப்பு. யார் உடனே பருப்பில் வடை செய்ய சொன்னது? அறிவாளின்னு. ஓ, அப்போ கடலை பருப்பு தானே யூஸ் பண்ணணும்னு. கடலை பருப்பும் இல்லையா, வடைக்குன்னு தனியாக பருப்பும் இருக்கான். ஓ, அப்படியான ஒரு ஷாக் ரியாக்ஷன். மெத்தடெல்லாம் கரெக்டு தான், பருப்பு தான் வேற ஆயிடுச்சுன்னு. சரி, வடை வந்தால் சரிதான்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. வடையும் நல்லா தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் பக்கோடா மாதிரி வரும்னு நினச்சேன். ஷேப்பே வராதுன்னு நினச்சேன். எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு ஷேப் வந்துச்சு. அடுத்து பார்த்தா பக்கோடா மாதிரி இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன். இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நான் என்ன